தன்னை துரோகி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியதற்கு நீதி கேட்டு சென்னையில் தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தப் போவதாக மல்லே சத்யா அறிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணாவின் வீட்டில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 32 ஆண்டு காலம் வெளிப்படைத்தன்மையோடும் உண்மையாகவும் உளப்பூர்வமாகவும் பணியாற்றிய என் மீது அபாண்டமான ஒரு துரோக பழியை சுமத்தி தலைவர் வைகோ என்னை நீக்கி இருக்கிறார் தன் மகன் துரைக்காக என்பதை நாட்டு மக்களிடம் கேட்பதற்காகத்தான் நாளை எங்களுடைய உண்ணாநிலை அறப்போராட்டத்தை காலை 9 மணிக்கு துவங்கி மாலை 5 வரையிலும் நடத்திருக்கிறோம். எனவே எங்களை பொறுத்தவரையும் அவர்கள் பல்வேறு விதத்தில் நரகல் நடையில் தலைவர் வைகோ என்பதனை கடந்து துரையை அவர் சார்ந்தவர்கள் நரகல் நடையில் எங்களை விமர்சிப்பதும் கருத்துக்குரியவர்கள் மீது தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொலை மிரட்டல் விடுவதும் நான் இன்று வரையில் மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக நான் நீடிக்கின்றேன்.